பக்கம் ஆர்ப்பரிக்கிற கடலுக்கு நடுவில் சூரிய பகவான் சைலண்டா அஸ்தமிக்க, இன்னொரு பக்கம் அழகான சந்திர பகவான் உதிச்சு வர அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்கொள்ளா காட்சியை நாங்கள் விட்னஸ் பண்ணது எங்க தெரியுமா? நம்ம அழகான மகாபலிபுர கடற்கரையில் இருக்கிற இந்த கடற்கரை கோவில் அப்படின்னு அழைக்கக்கூடிய ஷோர் டெம்பிள்ல தாங்க. இது 8ஆம் நூற்றாண்டிலேயே பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்ட ஒரு அழகான கற்கோவில். ஆஸ் ஆஃப் நவ் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் கற்கோவில் ஸ்ட்ரக்சர்ல இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லி படித்தேன். இது 7 கோவில் கொண்ட காம்ப்ளெக்ஸாக இருந்ததாகவும், அதில் 6 தொடர்ச்சியான கடல் சீற்றத்தினாலையும் மண் அரிப்பினாலையும் மண்ணுக்கடியில் போனதாகவும் படித்தேன். 2004 சுனாமி போனதுக்கப்புறம் பழைய சிற்பங்கள் எல்லாம் இவங்களால ரிட்ரைவ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு நான் படித்தேங்க. எது எப்படியோ இப்போ இதுதான் பாக்கி இருக்குது. அதனாலேயோ என்னவோ இதை யுனெஸ்கோ ப்ரொடெக்டட் ஹெரிட்டேஜ் சைட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே சிவபகவானுக்கும் ஒரு சன்னதி இருக்குது, விஷ்ணுவுக்கும் ஒரு சன்னதி இருக்குது. சிவபகவானோட சன்னதி ஈஸ்ட் ஃபேஸிங்காக இருக்கிறதுனால சூரியன் உதிச்சு வரும்போதே அந்த கதிர்கள் எல்லாம் லிங்கத்து மேலே விழற மாதிரி சூப்பராக டிசைன் பண்ணியிருந்தாங்க. எவ்வளோ அழகாக யோசிச்சிருக்காங்கல்ல அப்படின்னு தாங்க எனக்கு தோணுச்சு. அந்த காலத்தில் இந்த கோவிலை கலங்கரை விளக்கமாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் படித்தேன். நம்ம மன்னர்கள் தானே, எதுவுமே காரணம் இல்லாமல் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே உண்டுங்க. எனக்கு இந்த பழைய கதைகள் எல்லாம் கேட்கறதுல ஒரு அலாதி பிரியம் உண்டு. அது எங்கேயாவது இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக தேடி போய் படிப்பேன். அது மாதிரி தான் நீங்களும் இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. பட் உங்களுக்கு டைம் கிடச்சிச்சின்னா இந்த கோவிலுக்கு போய் பாருங்க. அப்பதான் நம்மளோட கல்ச்சர் எவ்வளவு ரிச்சா இருந்து அப்படின்னு நம்ம ரியலைஸ் பண்ண